அனைவருக்கும் வணக்கம். லிப்ரே ஆஃபீஸ் கால்கை பயன்படுத்தி கொடுக்கப்பட்ட தரவுகளுக்கான அடிப்படை விளக்கப்படங்கள், அதாவது ஆங்கிலத்தில் சார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். வெவ்வேறு வகையான சார்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். முதல்ல மாணவர்களுடைய பெயர்கள் மற்றும் விவரங்கள் அடங்கிய லிப்ரே ஆஃபீஸ் கால்க் ஒர்க் ஷீட்டு இங்கே இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ இதன் மேலே ஒரு 2 செல்லை ஒன்றா மெர்ஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இந்த ரோவில் இருக்கக்கூடிய 2 செல்லையும் நான் லெஃப்ட் கிளிக்கில் ட்ராக் பண்ணோம்னா இப்படி 2 செலக்ட் ஆயிரும். ஃபார்மேட் போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா மெர்ஜ் செல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் மெர்ஜ் செல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டா மெர்ஜ் ஆகிடும். இப்போ இதில் நம்ம தேவையான விவரங்கள் டைப் பண்ணலாம். இப்போ இது ஒரு மார்க் ஷீட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மார்க் லிஸ்ட் அப்படின்னு நான் இங்கே சேவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த டெக்ஸ்ட் சென்டராக இல்லை, அதனால் சென்ட்ரல் அலைன்மெண்ட் கொடுத்துக்கிறேன். இதுக்கு ஒரு போல்டு கொடுத்துக்கிறேன். இதுக்கு ஒரு கலர் கொடுத்துக்கிறேன். அடுத்து இந்த மாணவர்களின் பெயர்கள் மற்றும் மதிப்பெண்கள்ங்கிறதையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், சென்ட்ரல் அலைன்மெண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஒரு வண்ணத்தை நான் கொடுத்துக்கிறேன். இதெல்லாம் நம்ம அலங்காரம் பண்ணுறதுக்காக இந்த மாணவர்களுடைய பெயர்கள் மற்றும் மதிப்பெண் விவரங்களை அப்படியே தேர்வு செய்துட்டு அதில் இன்சர்ட்டுங்கிற ஆப்ஷன் போயிட்டு சார்ட் அப்படின்னு கொடுத்தா அது சார்ட்டாக மாறி ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த பாப்அப் விண்டோவில் நாம் எந்த வகையான சார்ட் வேணும் அப்படிங்கிறத நம்ம தேர்வு செய்து கொள்ளலாம். அதாவது பார் சார்ட்டா, பை சார்ட்டா, ஆஃப் பையா, ஏரியாவா, லைன் சார்ட்டான்னு சொல்லி நம்ம விருப்பப்பட்ட வடிவத்துக்கு நம்ம கிளிக் பண்ண அந்தந்த வடிவங்களுக்கு அது மாறுறதை நீங்கள் பார்க்கலாம். வகையான சார்ட்ஸ் விருப்பப்படுறீங்க அப்படின்ற ஆப்ஷனும் இங்கே இருக்கும். பட் நான் இப்போ இதை நான் ஃபினிஷ் பண்ணி உங்களுக்கு ஒரு சார்ட் வந்ததை காட்டிடுறேன். ஆனால் இதுக்கு உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷனுக்காக இந்த ஷீட் 1 அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதே சேம் விஷயம் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கீழே அந்த மாணவர்களுடைய பெயர்கள் இருக்கிறதையும், இந்த சைடில் இந்த கலரில் குறிக்கப்பட்டிருக்கிறது மதிப்பெண்கள் அப்படிங்கிறதும், இங்கே 0 முதல் 100, 120 வரை நமக்கு இருக்கிறத பார்க்கலாம். இப்போ இது மேலே டபுள் கிளிக் பண்ணும்பொழுது இந்த சார்ட்ஸில் உள்ள ஏரியா மற்ற விவரங்களை நாம் கஸ்டமைஸ் செய்ய முடியும். இப்போ ஃபஸ்ட்டு சார்ட் டைப் எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். அது மேலே கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த சார்ட் டைப் அப்படிங்கிறதுல இந்த மாணவனுடைய ஒவ்வொரு விவரங்களையும் இப்போ 3D லுக்கில் வரணும் அப்படின்னா இப்படி கிளிக் பண்ணிட்டா இந்த சார்ட்ஸ் பாருங்கள் 3D லுக்கில் மாறி இருக்கும். இதை சிலிண்டர் வடிவத்தில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம்னா இப்போ பாருங்கள் சிலிண்டர் வடிவத்துக்கு மாறி இருக்கும். கோன் வடிவத்துக்கு பார்க்கணும்னா கோன் வடிவத்துக்கு மாறதை பார்க்கலாம். பிரமிட் வடிவம் பார்த்தீங்கன்னா பிரமிட் வடிவத்தில் இருக்கும். நமக்கு விருப்பப்பட்டதை கொடுத்துக்கலாம். அடுத்தது பார், ஒருவேளை இந்த காலமில் இருக்காமல் இந்த சார்ட்டை பார் சார்ட்டாக மாற்றோம்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். பை வடிவத்தில், பை சார்ட் வடிவத்தில் நமக்கு வேணும்னா இப்படி கொடுக்கலாம். இப்போ ஒவ்வொரு வண்ணமும் அந்த மாணவர்களுடைய மதிப்பெண்களுடைய அளவுக்கு ஏற்ப அது பெருசாகவும் சின்னதாகவும் இருக்கிறத பார்க்கலாம். அதேமாரி ஆஃப் பைன்றது டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட இருக்கும். அடுத்தது ஏரியா சார்ட்ஸுங்கிறது இந்த எவ்வளோ தூரம் பரவி இருக்குது அப்படிங்கிறத இணைத்து ஏரியாவை உருவாக்குறது. லைன் சார்ட்டுன்னு சொல்லுவோம். இது டாட்டடாக இருக்கலாம், கனெக்டட் லைன்ஸாகவும் நம்ம கொடுக்கலாம். இதுமாரி இன்டர்செக்டிங் லைன்ஸு, அதிலே 3D லைன்ஸாகவும் நம்ம கொடுக்கலாம். அடுத்தது XY ஸ்கேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது மாறி மாறி இருக்கிறது, புள்ளி வச்சு எங்கெங்கே இருக்குங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில். அடுத்து பபுள் டைப்பில் நம்ம கொடுக்கலாம், நெட் டைப்பில் கொடுக்கலாம். அடுத்தது ஸ்டாக் டைப்பில் கொடுக்கறது. இதில் பல வகை இருக்குது ஸ்டாக் டைப்பு. அடுத்தது காலம் அண்ட் லைன்னு சொல்லி ஒரு வகை. ரைட், இப்போ நான் எப்படி கொடுக்குறேன்னா காலமில் 3Dயில் ஒரு கோன் வடிவத்துக்கு நான் கொடுக்கறது முடிவு பண்ணிட்டேன். ஓகேவா? இதுக்கும் ரைட். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே கீழே மாணவர்களுடைய மதிப்பெண் பட்டியல் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது, ஒய் ஆக்சிஸில் மாணவர்களுடைய மதிப்பெண் சதவீதம் இருக்குது. நாம் ஏற்கனவே செலக்ட் பண்ணது பிரமிடு வடிவம், அந்த பட்டக வடிவத்தில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இது சார்ட் வால்னு நம்ம சொல்லுவோம். இது சார்ட் வால், இந்த இடத்துல உள்ளது சார்ட் வால்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஒரு சார்ட்டில் இந்த இடத்துல கிளிக் பண்ணோம்னா இது 10வது பதிவாக இருக்குது. இதனுடைய மதிப்பெண் விவரங்கள் 96, அதனுடைய வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிற தகவலையும் நம்ம ஒவ்வொரு இண்டிவிஜுவல் இது மேலே கிளிக் பண்ணலாம். இதுக்கு அந்தந்த வேல்யூஸை தெரிஞ்சிக்க முடியும். சார்ட்டில் ரைட் கிளிக் பண்ணுறோம், ஏதோ ஒரு டேட்டா மேலே ஃபார்மேட் டேட்டா சீரீஸுங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய செலக்ட் ஆகிருக்கிறத பார்க்கலாம். இதில் கலர் அப்படிங்கிறதுல நம்ம வேறு கலர் மாற்றணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இப்போ நான் பர்பிள் மாற்றுறேன். இது ஆக்டிவ்ங்கிறது ப்ளூ கலரில் இருக்குது, நியூங்கிறது இந்த கலருங்கிறது. ஓகே கொடுத்துட்டோம்னா இந்த கலர் மாறுறதை நீங்கள் பார்க்கலாம். இது வகையாக நம்ம கலர்ஸையும் நம்ம மாற்றிக்க முடியும். ஹோப் லிப்ரே ஆஃபீஸ் கால்கில் உள்ள சார்ட் ப்ரிப்பரேஷன் எப்படி அப்படிங்கிறது, நம்ம கொடுக்கப்பட்ட தகவல்களை எப்படி வெவ்வேறு வகையான சார்ட்ஸாக தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் அந்த கஸ்டமைஸ் செய்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி.